இந்த 45 நாள்ல செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக அதிகாரிகள் சம்பளங்களை பெற்றுக்கொண்டு செயல்படுத்தாமல் எங்களை சுரண்டி கொண்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா டிராமா குரூப்பினுடைய பதில் என்ன? அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை, அதாவது இப்போ வெளிப்படையாவே தெரியுது, இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு எலெக்ஷனுடைய, அதாவது 2026 வரக்கூடிய எலெக்ஷனுக்காக அவர்கள் திட்டமிட்டு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு அரசனுடைய இயந்திரங்களை, தட் மீன்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மற்றும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகளை பயன்படுத்துவது கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக அது மிகப்பெரிய தவறு. அதுதான் மக்களுக்கு தெரியும். மக்கள் இப்ப என்ன கேள்வி அவங்களுக்கு தெரியணும்னா, முன்னே நான் பதில் சொன்னேன். இத்தனை நாளா வராத ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், இத்தனை நாளா என்னுடைய வீடு தேடி வராம ஒரு விஏஓ, ஆர்ஐ, கலெக்டர், இவை எல்லாம் இன்னைக்கு வராங்களே, இத்தனை நாளே எங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆகவே தான் நான் முன்னையே உங்களுக்கு சொன்னேன், இந்த அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அதிகாரிகள் இந்த திட்டத்திற்கு உடந்தையாக இருப்பதற்கு யாராவது நாளைக்கே நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன், எந்த அடிப்படையில் நீங்க அதிகாரிகள் இதை இத்தனை நாளா நீ ஏன் செய்யல? என்னுடைய கேள்வி திட்டத்தை இல்லை, இத்தனை நாளை இந்த அதிகாரிகள் இந்த திட்டங்களை ஏன் செயல்படுத்தவில்லை? நாளைக்கு ஒரு பாமரன் ஒரு கேஸ் போடுறான், ஒரு ரிட்டன் ஃபைல் பண்றான், அதிகாரிகள் இவ்வளவு நாளா செய்யவே இல்லை, இந்த 45 நாள்ல செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக அதிகாரிகள் சம்பளங்களை பெற்றுக்கொண்டு அரசாங்க எங்களுடைய வரிப்பணத்தின் மூலம் வாழ்ந்து கொண்டு செயல்படுத்தாமல் உயர் அதிகாரிகளும் கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளும் எங்களை சுரண்டி கொண்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா இந்த இடத்துல மு.க. ஸ்டாலினுடைய, அதாவது அந்த குரூப், டிராமா குரூப்பினுடைய பதில் என்ன பதிலாக இருக்க முடியும்? இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி.